ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதுசா ஃபோன்பே அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, பணத்தை எப்படி பரிமாற்றம் செய்யறது, பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது, பின் எப்படி செட் பண்ணுறது, கேஒய்சி எப்படி அப்டேட் பண்ணுறது, ஃபோன்பே வேலெட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படி சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன்பேவோட டவுன்லோட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறீங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக போயிடல, கூடவே 50 ரூபாய்க்கான கேஷ்பேக் ரிவார்டும் கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே எடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பர் தான் கேட்கு. நீங்கள் பேங்க்கில் எந்த மொபைல் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் இதில் இருக்குதான்னு பாருங்கள். அந்த உங்கள் நம்பரை அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நன் ஆஃப் த எபோ அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பேங்க்கில் என்ன மொபைல் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணுங்க. நான் வந்து என்னோட மொபைல் நம்பர் பேங்க்கில் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மொபைலை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த ப்ரொசீட் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிங்க. பேங்க்கில் லிங்க் பண்ணது, அதாவது பேங்க்கில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வருங்க. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஓடிபி வரும். ஆட்டோமேட்டிக் அதுவே எடுத்து வெரிஃபை ஆகிக்கு. நீங்கள் அப்புறம் அது வெரிஃபை ஆனோன்னா ஃபைண்டிங், அதாவது உங்களுக்கான அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது, அது லோடிங். உங்களுக்கு ஒரு ஃபோன்பே அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகுங்க. இப்போது நீங்கள் வந்து உங்கள் லொக்கேஷன், கான்டாக்ட்ஸ், கேமரா எல்லாத்தையும் அலோவ் கொடுக்கணும். ஏன்னா அதோட யூசேஜுக்காக நீங்கள் எல்லாத்தையும் அலோவ் கொடுத்துங்க. உங்கள் ஃபஸ்ட்டை வந்து எல்லாத்தையும் அலோவ் கொடுத்துக்கிறேன். நீங்களும் அதே போல் இந்த டிவைஸ் லொக்கேஷன், அதே போல் ஃபோட்டோஸ், கான்டாக்ட்ஸ் இது மாதிரி எல்லாத்தையுமே அலோவ் கொடுத்துங்க. ஏன்னா கான்டாக்ட் எதுக்குன்னா பணத்தை பரிமாற்றம் செய்யறதுக்கு, உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு பரிமாற்றம் செய்யறவங்களுக்கு மெசேஜ் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது சொல்லி போகிறது வரதில்ல தெரியறதுக்காக. இப்போ ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள். இந்த பேஜில் மேலே பாருங்கள், நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நம்ம நேமில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓப்பன் பண்ணால் நம்ம ஃபோன் நம்பர் தான் நம்ம இப்போ நேமாக இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், நம்ம ஃபோன் நம்பர் தான் என்ற நேமாக இருக்குது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபோன் நம்பர் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இது வந்து பர்சனல் டீட்டெயில்னு சொல்லியிருக்கு. இதில் பாருங்கள் பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பென்சில் ஐக்கான் இருக்குதுங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஏன்னா அதில் நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அந்த ஐக்கான் மேலே நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இப்போ பாருங்கள் ஃபுல் நேம்ங்கிறதுல மொபைல் நம்பர் தான் இருக்குது. ஏன்னா மொபைல் நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் பேர் என்னவோ அந்த பேரை கொடுத்துங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பரிமாற்றம் நடக்கும்போது உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் பேரை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. கொடுத்து போட்டு அதை சேவ் பண்ணுறதுக்கு கீழே இமெயில் அட்ரஸை கண்டிப்பாக கொடுத்தாகணும். அது கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்கள் நேம் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் இமெயில் ஐடியை கொடுத்து போட்டு அப்டேட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு கீழே வந்து அப்டேட் சேஞ்சஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். நான் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக என்ற மெயிலை வந்து ஹைட் பண்ணிவிட்டேன். நீங்களும் அது போல் யாருக்கும் ஷேர் பண்ணாங்க. இப்போ நான் கொடுத்து போட்டு கீழே பாருங்கள் அப்டேட் சேஞ்சஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணோன்னே அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு நேம் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் வைக்கணும்னா மேலே பாருங்கள் ஒரு கேமரா ஐக்கான் பார்த்தீங்களா, அந்த கேமரா ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ, உங்கள் அதாவது ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபோட்டோ வைக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு டிபி வைக்கணும், அதாவது ப்ரொஃபைல் வைக்கணும்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். ஏன்னா உங்கள் ஃபோன் நம்பர் ஃபோட்டோவோ ஏதாவது ஃபோட்டோவோ நம்ம பையன் தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ வச்சுட்டிங்கன்னா அதை தெரிஞ்சு, அதனால் நீங்கள் வந்து ஒரு கேலரி இப்போ வந்து அந்த ஃபோட்டோ ஐக்கான் கிளிக் பண்ணோன்னே இல்லை ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட இதில் உங்களுக்கு வந்து கேலரின்னு கூட இருக்கலாம். நீங்கள் அப்படி கிளிக் பண்ணோன்னே நம்ம கேலரியில் உங்கள் ஃபோட்டோஸ் எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை இங்கே எடுத்து செட் பண்ணிக்க வேண்டியதாக. இது வந்து ஃபோட்டோவா. அடுத்தது கீழே பாருங்கள் கேஒய்சி டீட்டெயில் சொல்லி இருக்குது. அதில் கம்ப்ளீட் நவ் அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம கேஒய்சி, அதாவது ஃபோன்பே வேலெட்டை ஆக்டிவேட் பண்ணுறது. நீங்கள் இந்த வேலையும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மேலே சார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஈஸி தான். அதனால் கேஒய்சி டீட்டெயிலில் கம்ப்ளீட் நவ்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த கம்ப்ளீட் நவ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் உங்கள் பேன் கார்டு நம்பர் இல்லை இப்போ பேன் கார்டு எல்லாம் பற்றி கேட்குது. நீங்கள் பேன் கார்டு கொடுத்து மாற்றிக்கலாம், இல்லை டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. நீங்கள் அப்படி கொடுத்து கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். பேன் கார்டு இல்லாதவங்க அப்படி. பேன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டவே கொடுத்துட்டு பேன் கார்டு நம்பர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் பேன் கார்டு இல்லாதவங்க அங்கே பாருங்கள் சேஞ்ச் சொல்லி பார்த்தீங்களா, அந்த சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் அது மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படி கூட இது பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட பேன் கார்டே இருக்குது. அது நான் வந்து பேன் கார்டு நம்பரையும் என்னோட நேம் எல்லாம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பேன் கார்டில் இருக்குங்க அந்த சேஞ்ச் பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணான்னு பாருங்கள். டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இது மாதிரி ஏதோ ஒரு ஜாப் கார்டு இருக்குது. உங்களுக்கு ஏதோ இருக்குதா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பேன் கார்டே இருக்குது, அதனால் நான் பேன் கார்டே கொடுத்துக்கிறேன். பேன் கார்டு கொடுத்துட்டு
நாம வந்து அந்த பேன் கார்டு நம்பரு என்ற நேம் அதை குடுத்து போட்டு கீழ சப்மிட் அப்படிங்க பார்த்தீங்களா, அந்த சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க. நான் வந்து நீங்களே அதே போல பேன் கார்டு நம்பர யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நான் ஹைட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு கீழ சப்மிட் அப்படிங்க பார்த்தீங்களா, அந்த சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்ப பாருங்க நம்மளுக்கு ஃபோன்பே வாலெட் அதாவது கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டாங்க. பாருங்க டிக் வந்துருச்சு. இப்ப நம்மளுக்கு அது முடிஞ்சிருச்சு. இப்ப கேஒய்சிக்கு அப்டேட் பண்ணியாச்சு. அதே போல நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ப்ரொஃபைல் வச்சாச்சு. எல்லாமே வச்சாச்சு. அடுத்தது மிக முக்கியமானது நம்மளுக்கு பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணணும். நீங்க பேங்க் வந்தோனே பாருங்க, ஆட் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த ஆட் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல ஃபோன்பே ஓப்பன் பண்ணும்போது மேல பேங்க் அக்கவுண்ட் சொல்லியிருக்கு. ஆட் பேங்க் அக்கவுண்ட் சொல்லியிருக்கு. அப்படி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட் இதுல எடுக்கணும். நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல மேல சர்ச் ஐகான் இருக்கு. சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்க பாப்புலரான பேங்க்கா இருந்தா முன்னாடியே இருக்கு. இல்ல அப்படின்னா மேல சர்ச் ஐகான் இருக்கு. சர்ச் பண்ணி அந்த பேங்க் நேம சர்ச் பண்ணா அந்த நேம்ல உங்களுக்கு இருக்கிற பேங்க் அக்கவுண்ட் வருங்க. நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். மேல சர்ச் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுல. நான் ஃபோன்பே டவுன்லோட் லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட் பாக்ஸ்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். அது மூலியமா நீங்க டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூடவே ரூ. 50 கேஷ்பேக் பெற்றுக்கலாங்க. ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டைரக்ட்டா போயிரு. அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்கன்னா, நம்ம சேனல மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட் வேணுமோ அதை நீங்க சர்ச் பண்ணீங்க. சர்ச் பண்ணோனே அந்த மொபைல் நம்பருக்கு இந்த பேங்க் அக்கவுண்ட் கனெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுங்க. கனெக்ட்டா இருந்துச்சுன்னா கனெக்ட் ஆயிரு. அதாவது உங்க அக்கவுண்ட் வந்து கனெக்ட் ஆயிரு. பாத்தீங்களா? அக்கவுண்ட் ஆட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இதுல நீங்க பின் போடணும்னா கீழயே பாருங்க. ரீசெட் பின் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா? அந்த ரீசெட் பின் அப்படிங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா ஒரு பாஸ்வேர்ட் போட்டா டிரான்சாக்ஷன் நடக்கும் பாத்தீங்களா? அது மாற நீங்க பின் செட் பண்ணிக்கலாம். 4 நம்பர் இல்ல 6 நம்பர் உங்க இஷ்டம். அத நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்க அந்த ரீசெட் பின் அப்படிங்க பாத்தீங்களா? அந்த ரீசெட் பின் அப்படின்னு கிளிக் பண்ணோனே உங்க ஏடிஎம் கார்டு நம்பர், டெபிட் கார்டு நம்பர் 2 ஒண்ணு தாங்க. ஏடிஎம் கார்டு நம்பர்ல 16 நம்பர் இருக்கு. அது லாஸ்ட்ல ஒரு 6 நம்பர நீங்க இங்க என்ட்ரி பண்ணணும். கீழ அந்த ஏடிஎம் கார்டு எப்ப எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு. அதையும் நீங்க குடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மேல் பாக்ஸ்ல அந்த ஏடிஎம் கார்டுல லாஸ்ட் ஒரு 6 நம்பர் குடுத்துங்க. கீழ பாருங்க. அது எப்ப முடிய போகுது மந்த், இயர்ன்னு கேட்டிருப்பாங்க. அதுல குடுத்துருப்பாங்க. அந்த ஏடிஎம் கார்டுலயே இருக்கு. அதையும் நீங்க எடுத்து இங்க என்ட்ரி பண்ணிக்கணும். இது யாருக்கும் நீங்க ஷேர் பண்ணாதீங்க. இதே போல அவங்களும் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க யாருக்கும் இந்த நம்பர ஷேர் பண்ணக்கூடாது. ஈஸியா வந்து பணம் பரிமாற்றம் பண்ணிக்கலாம். நீங்க குடுத்து போட்டு கீழ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா? அந்த ப்ரொசீட் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணிக்கலாங்க. நானும் இப்ப ஹைட் பண்ணி குடுத்து போட்டு அந்த ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது உங்க நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே அந்த பின் நம்பர் அதாவது நீங்க உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அந்த பின்ன போட சொல்லு. நீங்களே போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச நம்பர. போட்டு அதை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. மறுபடியும் அதே நம்பர் பின் நம்பர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பின் நம்பர் அந்த பாஸ்வேர்ட் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். அப்புறம் இதுல பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் மணி அப்படிங்கிற பேஜ்ல டூ கான்டாக்ட் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் நீங்க ஃபோன்ல யார கான்டாக்ட் சேவ் வச்சிருப்பீங்களா அந்த கான்டாக்ட்ல நீங்க யாருக்கு பணம் அனுப்பணும்னாலும் அனுப்பிக்கலாம். டூ அக்கவுண்ட் அப்படிங்கன்னா அக்கவுண்ட் நம்பரை வச்சு நீங்க பணம் அனுப்பிக்கலாம். இப்படி ஒவ்வொரு ஆப்ஷனும் இருக்குது. மேல ஒரு ஸ்கேன் ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஸ்கேன் ஐக்கான் எதுக்குன்னா நீங்க இந்த கடையில இது மாதிரில கியூஆர் கோடு தெரியுங்களா? அந்த கியூஆர் கோட கிளிக் பண்ணி அந்த அந்த ஐக்கான் தொட்டீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகி அதுல அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து பணத்தை பரிமாற்றம் பண்ணிக்கலாம். நீங்க இந்த வேலை தான் உங்க ஃபோன்பே அக்கவுண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கேளுங்க. நான் ரீப்ளை பண்றேன். நீங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்கன்னா, நம்ம சேனலை மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அழுத்தி ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை. டேக் கேர்.